அதிமுக அப்போது கண்டுகொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியிலே வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார். ஜெயலலிதா என்னை மணிக்கணக்கில் காக்க வச்சார். மணிக்கணக்கில் காக்க வச்சுட்டு கடைசி என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் கருணாநிதி எனக்கு அரவணைத்து என்னை உடனே பார்த்தார் அப்படின்னு கதை சொல்கிறார். கருணாநிதி அவன் கூப்பிட்டாருன்னா அவருக்கு வேலையே இதுதானே. அவருக்கு ஆரம்பத்திலேருந்து எம்ஜிஆரை யார் பார்க்க வரா, எம்ஜிஆர்கிட்ட யாருக்கு பிரச்சனை, அவங்கள போய் இவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். யோ என்னையா எம்ஜிஆர் பார்த்தியா, அவர் எப்படி தான் நீ வாயா எங்கச்சிக்கு வாயா அப்படின்ட்டு. இதுவே பார்க்க மாட்டார். இந்த ப்ரெஸ்டீஜ் நம்மளாம் பார்ப்போம்ல. நம்ம ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராச்சு, இப்போ தான் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தோம் வாயான்னு தோளில் கை போட்டுள்ளோம்.